தேவை அதிகரிப்பு மற்றும் உலகளாவிய விநியோக குறைபாடு காரணமாக வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. மேலும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் காரணமாக அதன் தேவையும் அதிகரித்துள்ளது. கடந்த 10 மாதங்களில் மட்டும் வெள்ளியின் விலை எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது, தற்போது எவ்வளவு ரூபாய் அதிகரித்துள்ளது, இதுவரை எத்தனை முறை வெள்ளியின் விலை உயர்ந்துள்ளது, எத்தனை முறை வீழ்ச்சியை கண்டுள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தொழில்துறை மற்றும் மதிப்புமிக்க உலோகம் என 2 பயன்பாடு காரணமாக தங்கத்தை விட வெள்ளி விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவு உயர்ந்து வரும் நிலையில் அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத அளவில் ஏற்றம் கண்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை தங்கம் விலை 47 விழுக்காட்டிற்கு மேல் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை 60 விழுக்காட்டிற்கு மேல் அதிகரித்துள்ளது. இதுவரை வரலாற்றிலேயே வெள்ளி 2 முறைதான் விலை அதிகரித்துள்ளது. 1980 முதல் 2011 ஆண்டுகளுக்கு இடையில் வெள்ளி ஒரு அவுன்ஸ் $40 மேல் விற்பனையானது. இப்போது 3வது முறையாக வெள்ளியின் ஒரு அவுன்ஸ் டாலர் மதிப்பு 50க்கு மேல் உள்ளது. ஆனால் இதன் சரியான விலை சந்தை நிலவரங்களை பொறுத்து தொடர்ந்து மாறுகிறது. கடந்த 1980 முதல் 1982 வரையிலான காலத்தில் $49 இருந்து $4.9 வீழ்ந்தது. அதாவது வெள்ளியின் விலை 90% சரிவை கண்டது என தகவல்கள் சொல்லுகின்றன. அதன் பின்னர் 2011-12 ஆண்டுகளில் 48 இருந்து $31 சரிவை கண்டது. இது 35% வீழ்ச்சி அடைந்ததை காட்டுகிறது. ஒவ்வொரு முறை வெள்ளி உச்சம் தொடும் போதும் அடுத்து வரும் காலத்தில் கடுமையான வீழ்ச்சியையும் சந்தித்துதான் வருகிறது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கமும் வரலாறு காணாத அளவு உச்சத்தை அடைந்துள்ளது. ஆனால் இது வருமானம் தராத ஒரு அசையா சொத்தாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால் தங்கம் வருமானத்தை தராத ஒரு முதலீடாகும். நம்மிடம் இருக்கும் மற்ற சொத்துகள் வீழும் போது இவற்றின் மதிப்பு நம்மை உயர்த்தி பிடிக்கும், அவ்வளவுதான். அதனால் தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கி குவிப்பது என்பது சரியானதாக இருக்காது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தங்கமும் கடந்த 1980 முதல் 1982 காலத்தில் ஒரு அவுன்ஸ் $880 இருந்து $304 வீழ்ச்சியை கண்டது. அதே போலவே 2011 முதல் 2015 ஆண்டு காலகட்டங்களில் $1900 இருந்து $1050 வீழ்ச்சியானது. மதிப்பு மிக்கது என்று சொல்லப்படும் தங்கத்தின் விலையும் வீழ்ந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. அதோடு தங்கமும் வெள்ளியும் எந்தவிதமான வருமானத்தையும் தராது. மேலும் 2011 முதல் 2018 வரையிலான 7 ஆண்டுகளில் $1930 இருந்து $1300 விலை வீழ்ச்சியானது. கடந்த 1980 முதல் 2003 வரையிலான 23 ஆண்டு கால சரிவில் 90% விலை வீழ்ச்சி ஏற்பட்டது. 2011 முதல் 2020 வரையிலான 9 ஆண்டுகளில் ஒரே நிலையில், அதாவது $15 முதல் $18 என்ற அளவில் மட்டுமே இருந்துள்ளது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த நூற்றாண்டில் இருந்து பார்க்கும்போது தங்கத்தின் விலை 61 விழுக்காட்டிற்கு ஒன்றுக்கு மைனஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறது அல்லது சமமாக இருந்து உள்ளது என்றே புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளியோ ஒவ்வொரு முறை விலை உயரும் போதும் அடுத்து வரும் காலத்தில் கடுமையான வீழ்ச்சியை அடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தங்கமும் வெள்ளியும் வருவாய் ஈட்டி தரும் சொத்துக்கள் அல்ல. 2 முதல் 3 ஆண்டுகள் மட்டுமே விலை உயரும். இதில் 12 முதல் 15 ஆண்டுகள் விலை வீழ்ச்சியை காணும். அதனால் முதலீட்டாளர்கள் தவறான இந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.